ஆங்கிள் அப்படிங்கிறத எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு லைன் ஒய் ஓஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கிறோம். இது வந்து ரெஃபரன்ஸ் லைன் எடுக்கிறோம். ஸோ இது ஃபிக்ஸ்டு. ஸோ ரெஃபரன்ஸ் லைன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக எடுக்கிறோம், ஃபிக்ஸ்டு லைன். இந்த லைன் ஓஎக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து அனதர் லைன் ஒய்பி அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இன்னொரு லைன் ஸோ இது ஓபி அப்படின்னு எடுக்கலாம், இது வந்து ஓக்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓபி லைன் மேக் பண்ணுற ஆங்கிள் நம்ம θ1 அப்படிங்கிறதும் ஓக்யூ மேக் பண்ணுற ஆங்கிள் θ2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆங்கிள் அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரிவால்விங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஆங்கிள் எடுக்கிறோம். ஸோ ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து இது ஆன்டி கிளாக் வைஸில் θ1 ஆங்கிள் மூவ் ஆயிருக்கு ஓபி லைன். ஓக்யூ லைன் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில், ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் θ2 ஆங்கிள் மூவ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிளையும் டைரக்ஷன் வேரியேஷன் ஆகிறதுனால டூ கைண்ட் ஆஃப் நோட்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த ஆங்கிள் ரொட்டேஷன், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அல்லது இந்த ரொட்டேஷன் டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் எடுக்கிறோம். ஸோ அப்போது Q1க்கு ப்ளஸ் Q1 அப்படின்னு எடுக்கணும். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் இருந்ததுனாக்க ஆங்கிள் நெகட்டிவ் எடுக்கணும். ஸோ மைனஸ் Q2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது டூ டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ரேடியன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். மெஷர் பண்ண ஆங்கிளை ரேடியன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அல்லது டிகிரிஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு எடுத்துக்கிற ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் இங்கே ஓஎக்ஸ் லைன் இருக்குது, ஒரு ஓபி லைன் அப்படிங்கிறது இது ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃபுல்லாக மறுபடியும் இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துடுச்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற ஆங்கிள் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் போடும்போது 360 டிகிரின்னு எடுத்துப்போம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் போடும்போது 2π அப்படின்னு எடுப்போம். ஸோ அப்போ டிகிரிக்கும் ரேடியன்ஸுக்கும் என்ன ரிலேஷன் கொண்டு வரோம் அப்படின்னா 2π ரேடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π radians equal to 360 degrees. இப்போ ஒரு ரேடியனுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 radian equal to 1 radian equal, ஸோ 180, இந்த 2க்கு 360 கேன்சல் பண்ணும்போது நமக்கு 180 கிடைக்கும். ஸோ 180, ஸோ 180 டிகிரி divided by pi. So 1 radian is equal to 180 degree divided by pi degrees value. எக்ஸாக்டாக நேர் வேல்யூ போடும்போது 57.3 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 radian அப்படின்றது ஈக்குவலன்ட் டு 57.3 டிகிரி. டிகிரியை இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன யூனிட்டாகவும் நம்ம வந்து ஸ்ப்ளிட்டிங் பண்ண முடியும். அதாவது 1 டிகிரி ஈக்குவல் 60 மினிட். ஸோ 60 மினிட் எடுக்கலாம். 1 minute is equal to 60 seconds. ஸோ மினிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்லாஷ் மூலமாகவும், செகண்ட்ஸ் அப்படிங்கிறது டபுள் ஸ்லாஷ் 60 பவர் டபுள் ஸ்லாஷ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 1 டிகிரி அப்படிங்கிறது 1 செகண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு சர்க்கிளோடைய ஆர்க் எடுக்கலாம். ஸோ அதோடைய லென்த், ஆர்க்குடைய லென்த் வந்து 2π சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் இது வந்து ஒரு சென்டர் ஆஃப் த ரேடியஸ், இந்த ரேடியஸ் உடைய சென்டரில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு எடுத்துக்கலாம். இதோடைய ரேடியஸ் உடைய வேல்யூ வந்து 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் θ ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு இருக்கும். ஸோ θ இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆர்க் லென்த், இது லென்த் ஆஃப் த ஆர்க் எஸ்ன்னு எடுக்கலாம், ரேடியஸ் ஆர்னு எடுக்கலாம். ஸோ இது ஆர், லென்த் ஆஃப் த ஆர்க் எஸ்ன்னு எடுக்கணும், S/R அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். எஸ் அப்படிங்கிறது 2π சென்டிமீட்டர். ஸோ 2π
divided by r உடைய value 6 cm. So we can get 2க்கும் 3 cancel 6 cancel பண்ணா 5/3 நமக்கு கிடைக்கும். So 5/3 radians அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அல்லது 5/3 அப்படிங்கிறது 60 degrees அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். 60 degrees அப்படின்னா θ உடைய வேல்யூவை 5/3 radians அல்லது 60 degrees அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு நம்முடைய கிளாக் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு கிளாக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாக்கில் ஸோ டாப்பில் நமக்கு நம்பர் 12, ஸோ நேர் ஆப்போசிட்டாக நமக்கு 6, ஸோ இங்கே 3. ஸோ முதல்ல ஒரு கிளாக் உடைய நம்பர்ஸ் எடுத்து ஸோ 1, இப்போ இந்த 12க்கும் 6க்கு ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணோம்னா இந்த லைன் வந்து நமக்கு 180 டிகிரி கொடுக்கும். ஸோ ஈச் ஹவர் அண்ட் இப்போ ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு இடையில ஆங்கிள் வந்து நமக்கு 30 டிகிரி கிடைக்கும். ஸோ 12க்கும் 1க்கும் இடையில் 30 டிகிரி, 12க்கும் 2க்கு இடையிலனா 60 டிகிரி, ஸோ 60 டிகிரி. 12க்கு 3 எடுத்துட்டோம்னாக்கா ரைட் ஆங்கிள் 90 டிகிரி கிடைக்கும். 12க்கு 4க்குன்னா ஸோ ஒவ்வொரு ஹவர் ஹேண்டுக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு 12ஓட போடும்போது நமக்கு 30 டிகிரி நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். சப்போஸ் வந்து ஒரு கிளாக்கில் 5 ஹவர் காட்டுதுன்னு எடுத்துக்கிறோம், ஹவர் வந்து 5 ஹவர்ஸ் காட்டுது. ஸோ மினிட் ஹேண்ட் வந்து 12 இருக்கும், ஹவர் ஹேண்ட் நமக்கு 5 இருக்கும். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் மினிட் ஹேண்ட் அண்ட் ஹவர் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும், அதாவது 12க்கும் ஒரு நம்பருக்கு இடையே ஆங்கிள் 30 அப்படிங்கும்போது ஸோ வி கேன் கெட் 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5 இன்ட்டு ஈச் ஒன் வந்து 30 டிகிரி எடுத்துட்டோம்னாக்கா 5 இன்ட்டு 30 ஈக்குவல் 150 டிகிரி. ஸோ இந்த 150 டிகிரி அப்படின்னு நம்ம இதை மெஷர் பண்ணிக்க முடியும்.